மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேச நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா இது சட்டமன்றமா இல்ல ஒயின் ஷாப்பான்னு தெரியல. மாறி மாறி அசிங்கமா பேசிக்கிறாங்க. உதயநிதி எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மக்கள் வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்காங்க. அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்டமன்றத்தோட மதிப்பு வந்து தரம் தாழ்ந்து போச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள், எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த கலைஞர்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு மாறி மாறி அசிங்கமா பேசிக்கிறாங்க. இதை வேற லைவ்ல போட்டோன்னு வேற பெருமை வேற பிடிக்கிறாங்க. இது லைவ்ல வராமே இருந்திருக்கலாம். இந்த கருமத்தை தான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிட்டு இருந்தா இதுக்கு எதுக்கு லைவ் போட்டேன்னு பெருமை பேசிக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் பிரச்சனை எத்தனையோ இருக்கு. விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போராடுறாங்க, டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் காவேரியில தண்ணி வரல, டீலிமிட்டேஷனுக்கு அந்தர்பிலிட்டி அடிச்சுட்டு வந்திருக்காரு உங்க அண்ணன். இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி இதற்கெல்லாம் பேசுவாங்கன்னு பார்த்தா இவங்க இங்க உட்காந்துட்டு உதயநிதி பாத்ரூம்ல 8 மணி நேரம் இருந்தாருன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு லைக்ஸ், ஷேரு, கமெண்ட் வேற பிச்சுக்கிட்டு போகுது தற்கொலைங்கனால. இதனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லடா. எப்படியோ நாசமா போங்கடா.